ನಾನು ಈಗ ಡಿಸೆಂಬರ್ 23ನೇ ತಾರೀಕಿನಿಂದ 19 ವರ್ಷಗಳನ್ನು ದಾಟಿ ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. சபை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். ಸಭೆ ಏನು ಎಂಬುದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி மிக மிக நன்றாக தெரியும் எனக்கு. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಬಹಳ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனா யாரையும் தப்பா சொல்லல நானு. ಆದ್ರೆ ನಾನು ಯಾರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. 8 ஆண்டுகள் இந்த திருச்சபையின் ஊழியத்தோடு போதகரோடு உங்கள் பிரயாணம் இருந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ಈ 8 ವರ್ಷಗಳು ಸೇವಕರೊಂದಿಗೆ ಬೋಧಕರೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ ಪ್ರಯಾಣದ ಕುರಿತಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரரோடு சபை விசுவாசிகள் நிற்கும் பொழுது அந்த சபை ஒரு வெற்றியை காண முடியும். ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಆದರೂ ಕೂಡ ಸಭೆ ಸೇವಕರೊಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಅದರ ಜಯವನ್ನು ನಾವು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. ஆண்டவர் சபைக்கு ஒரு காலம் தோல்வியை கொடுத்தது கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಸಭೆಗೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಸೋಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ. சபை தோத்து போனதே கிடையாது. ಸಭೆ ಸೋತಿದ್ದೇ ಇಲ್ಲ. சபை சரித்திரத்திலே சபையிலே எந்த விதத்திலும் பின்வாங்கின நிலைகளே கிடையாது. ಸಭೆಯ ಚರಿತ್ರೆ ನೋಡುವಾಗ ಸಭೆ ಯಾವುದೇ ಕಾಲಕ್ಕೂ ಹಿಂಜಾರಿ ಹೋದಂತ ಸ್ಥಿತಿ ಇಲ್ಲ. நாளுக்கு நாள் சபையுடைய வளர்ச்சியும் மேன்மையும் அதில் உண்டாகிறதான பிரதிபலனையும் தான் சபை ஜனங்கள் கண்டு கொண்டிருக்கிறதாக சரித்திரம் இருக்கிறது. ದಿನಕ್ಕೆ ದಿನ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಸಭೆಯ ಮಹತ್ವಗಳು ಅದರ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾದದ್ದನ್ನ ನಾವು ಸಭೆಯ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. ದೇವರು ಈಗಾಗಲೇ ನಮಗೆಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உபத்திரம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ಸಂಕಟ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. சபைக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ಸಭೆಗೆ ಹಿಂಸೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. சபைக்கு பாதிப்பு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ಸಭೆಗೆ ಬಾಧಿಸುವಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனா ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. ಆದರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அதை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ಅದನ್ನು ಪಾತಾಳದ ಬೀಗದ ಕೈಗಳು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. சபையை குறித்து கண்காணிக்கிற ஆண்டவர் என கிறிஸ்து சபைக்கு தலைவர் என்று பவுல் எப்போ எபேசியருக்கு எழுதியிருக்கிற அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம். ಆ ಕ್ರಿಸ್ತನು ಸಭೆಗೆ ಶಿರಸ್ಸಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಎಫೆಸದವರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಅದನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. அவர் வளர்ச்சியை கொடுக்க ஒரு திட்டம் வைத்திருக்கும் பொழுது ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆತನ ಒಂದು ಯೋಚನೆ ಇಟ್ಟಿರುವಾಗ இந்த பாதாளத்துக்கு அதிகாரியா ஒருவன் என்ன செய்வான்? அதை வீழ்ச்சி செய்வதற்காக அவன் திட்டமிடுவான். ಈ ಪಾತಾಳದ ಅಧಿಕಾರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಅದನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ಯೋಚನೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ತಾನೆ. ஒரு நாள் அவனுக்கு ஜெயம் கிடையாது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಜಯ ಇಲ್ಲ. அவன் மேற்கொள்வதில்லை என்றுதான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ಆತನು ಜಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. சபையை மேற்கொள்வதற்கு பாதாளத்தின் அதிகாரி பலவிதமான திட்டங்களை யூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற கடைசி காலம் இது. ಸಭೆಯನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಪಾತಾಳದ ಬೀಗದ ಕೈಗಳು ಅದರ ಒಂದು ಅಧಿಕಾರಿಗಳು ಏನೆಲ್ಲ ಯೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சபைக்கு தான் அதிகமான உபத்திரம் வருகிறது. ಸಭೆಗೆ ಅಧಿಕವಾದ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತೆ. ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு. ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. உபத்திரப்படுறது நல்லதுன்னு எழுதியிருக்கிறாரு. ನಿಮಗೆ ಸಂಕಟ ಉಂಟು, ಅದು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ. அந்த உபத்திரம் வந்தாதான் சில காரியங்களுக்காக முழங்கால் படியிட முடியும். ಸಂಕಟ ಬರುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮೊಣಕಾಲು ಊರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. சபைக்கு பிரச்சனை இல்லைனாக்கா அந்த உபத்திரவத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ಈ ಸಭೆಗೆ ಹಿಂಸೆ ಅಥವಾ ಉಪದ್ರವ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಏನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಅದನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த 9வது ஆண்டில் என்ன நடக்க போகிறது? ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲು ಹೋಗ್ತದೆ? நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ನಾನು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ. தீர்க்கதரிசனம் சொல்ல வரவில்லை. ನಾನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಬಂದಿಲ್ಲ. கர்த்தர் ஏதோ ஒரே செய்ய போகிறார். ಕರ್ತನ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. 8 ஆண்டு இல்லாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் சபைக்கு செய்ய போகிறார். 8 ವರ್ಷಗಳು ಇಲ್ಲದ ಅದ್ಭುತವನ್ನು ಕರ್ತನು ಸಭೆಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. 8 வருடம் இல்லாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போகிறார். 8 ವರ್ಷ ಇಲ್ಲದ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕರ್ತನು ಸಭೆಗೆ ಕೊಡ್ತಾನೆ. 8 வருடம் இல்லாத அற்புத அடையாளங்கள் சபையில நடக்க போகிறது. 8 ವರ್ಷಗಳು ಇಲ್ಲದ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಗೆ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. ಅದು ಮನುಷ್ಯನಾல செய்ய முடியாது. ಅದು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅಧಿಕಾರಿಯಾல செய்ய முடியாது. ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹಣದಿಂದಾல செய்ய முடியாது. ಹಣದಿಂದ ಅದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பதவியினால செய்ய முடியாது. ಪದವಿಯಿಂದ ಅದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இங்க இருக்கிற ட்ரஸ்டீஸ்னால அதை செய்ய முடியாது. ಇಲ್ಲಿರುವಂತ ಟ್ರಸ್ಟೀಸ್ ಗಳಿಂದ ಅದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரால அதை செய்ய முடியும். ನಾನು ಪ್ರಸಂಗಿಸುವಂತ ಯೇಸುವಿನಿಂದ ಮಾತ್ರ ಅದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಸಭೆಗೆ தலைவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால ಮಾತ್ರ ನಾನು அதை செய்ய முடியும். ಸಭೆಗೆ ಶಿರಸ್ಸಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಿಂದ ಮಾತ್ರ ಅದು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ.
ಸಾಧ್ಯ. இந்த 9வது ஆண்டில் இந்த சபை ஜனங்கள் அதை பார்க்க போகிறார்கள், அனுபவிக்க போகிறார்கள். ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಸಭೆಯ ಜನರು ಅದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இந்த மாற்றத்தை இந்த பகுதியின் ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ಈ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಈ ಭಾಗದ ಜನರು ಕೂಡ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இது எப்படி நடக்க போகிறது? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ನಾವು ಎದುರು ನೋಡ್ಬೇಕು. நாட்கள் வரும் பொழுது நம்ம சொல்ல போறோம், ದಿನಗಳು ಬರುವಾಗ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்ல ಇದು போகிறோம். ಕರ್ತನಿಂದ ಆಯಿತು ಎಂಬುದಾಗಿ. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்று சொல்ல போகிறோம். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಇದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸೇವೆ ಮಾಡಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ரொம்ப ஒழுங்கா சபைக்கு போவாரு. ತುಂಬಾ ಒಂದು ಕ್ರಮವಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம மாதிரிலாம் அவர் வந்து கட்டடிக்க மாட்டாரு சபைக்கு. ನಮ್ಮ ಹಾಗೆ ಸಭೆಗೆ ಕಟ್ಟಡಿ ಹೊಡಿತಾ ಇರಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து வந்து சபைக்கு போகிறதுல மிக உத்தரவாதம் செலுத்துகிறவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಭೆಗೆ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அவர் மரிச்சு அடக்கமனை செய்யப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் பரலோகம் போய் சேர்ந்துட்டாரு. ಆತನು ಸತ್ತು ಹೂಣಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ 40ನೇ ದಿನದಲ್ಲಿ ಪರಲೋಕಾರೋಹಣ ಆಯ್ತು. இன்றைக்கும் சபையை குறித்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ಇಂದಿಗೂ ಆತನು ಸಭೆಯ ಕುರಿತು ಅಕ್ಕರೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. சபையை குறித்ததான மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಬಹಳ ಕಾಳಜಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம 7 மணிக்கு ஆராதனை நீங்க சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ನಾವು 7 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. நம்ம ஒருவேளை 7:45 8 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் வருவோம். ನಾವು ಒಂದು ವೇಳೆ 7:15 7:45 8 ಗಂಟೆ 9 ಗಂಟೆಗೆಲ್ಲ ನಾವು ಬರ್ತೇವೆ. அவர் 6 மணிக்கே வந்து வாசற்படியில் நிற்கிறவர். ಆತನ 6 ಗಂಟೆಗೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಲ್ಲುವ ಆತನು. சபையை குறித்த உத்தரவாதம் உள்ளவர் ஒருவர் பேசுகிறது இந்த காரியம். ಸಭೆಯ ಕುರಿತು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳಾತನು ಒಬ್ಬನು ಮಾತನಾಡುವಂತ ವಿಚಾರ. அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். ಆತನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದನು. தேவ ஜனங்கள் அங்க இருந்தார்கள். ದೇವ ಜನರು ಅಲ್ಲಿದ್ದರು. அவருக்கு வந்து வாசிக்கிறது ஒரு வேத பகுதி கொடுத்தாங்க. ಓದುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ವೇದ ಶಾಸ್ತ್ರದ ಒಂದು ಭಾಗ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. அந்த வேத பகுதியை வாசித்து முடித்தார். ಆ ವೇದ ಭಾಗವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಿದನು. அவர் சபையை குறித்து கண்காணிக்கிறவர் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ಆತನು ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಮೇಲ್ವಿಚಾರಕನಾಗಿದ್ದನೆಂಬುದಾಗಿ ಇದು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತದೆ. ஒரு அம்மா 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். ಒಂದು ತಾಯಿ 18 ವರ್ಷದಿಂದ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ರು. ஒருவேளை 19வது 18 முடிஞ்சு 19வது ஆனிவர்சரி எனக்கு தெரியல. ಒಂದು ವೇಳೆ 18 ಮುಗಿದು 19ನೇ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 18 வருஷமா அந்த அம்மா சபையுடைய காரியத்துல அவங்க ஆராதனையில கலந்து கொண்டார்கள். 18 ವರ್ಷಗಳು ಸಭೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ತಾಯಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ರು. எல்லாரும் பார்க்கறாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஜெபாலயத்துல இருக்கிற தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் அவங்கள பார்த்திருக்காங்க. ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಾಯಕರ ಮೊದಲುಗೊಂಡು ಎಲ್ಲರೂ ಆಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு அவர்களை பார்த்தார். ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿದನು. அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. ಆ ತಾಯಿಯನ್ನು ಕರೆದನು. அந்த அம்மா கூனியா வந்தவங்க. ಆ ತಾಯಿ ನಡು ಬೊಗ್ಗಿದವಳಾಗಿ ಬಂದಳು. ஒரு பக்தன் சொல்லும் பொழுது அவர்களை குறித்து எழுதுகிறார் ஒரு புத்தகத்திலே. ಒಂದು ಭಕ್ತನು ಆಕೆಯ ಕುರಿತು ಬರೆಯುವಾಗ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೀತಾನೆ. அவர்கள் கேள்விக்குறியை போல இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವವರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ வேதமும் அதை தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದವು ಅದನ್ನೇ ಹೇಳ್ತದೆ. சற்றேனும் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூனியாக அவர்கள் இருந்தார்கள். ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ನೆಟ್ಟಗೆ ನಿಲ್ಲಲಾಗದ ನಡು ಬೊಗ್ಗಿದವಳಾಗಿದ್ದಳು. யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಯಾರನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பெத்தவங்களை நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಹೆತ್ತವರನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು பிள்ளைகளை நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಮಕ್ಕಳನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஆசாரியனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಯಾಜಕರನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஜெபாலய தலைவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಸಭಾ ಮಂದಿರದ ನಾಯಕರನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. வருகிற எந்த ஜனங்களை நிமிர்ந்து பார்க்க முடியாது. ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೆಟ್ಟಗೆ ನಿಂತು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனால் ஆலயத்துடைய ஒழுங்கு இருந்தது. ಆದರೂ ದೇವಾಲಯದ ಒಂದು ಕ್ರಮ ಇತ್ತು. அந்த ஒழுங்குள்ள ஒரு மனுஷிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார். ಆ ಕ್ರಮವುಳ್ಳ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. கேள்விக்குறியாக இருந்த அந்த அம்மாவை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ಪ್ರಶ್ನೆ ಗುರಿಯಾದ ಆ ತಾಯಿಯವರಿಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவர் அற்புதம் செய்வது எப்படிப்பட்ட காரியம் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತವನ್ನು ಎಂಥ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇದರಲ್ಲಿ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. அந்த அம்மா எல்லாரும் போல அப்படியே நார்மலா நிமிர்ந்து நின்றுறாங்க. ಆ ತಾಯಿಯವರು ಎಲ್ಲರಾಗಿ ನೆಟ್ಟಗೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರು. ஆச்சரியம், ಆಶ್ಚರ್ಯ. கேள்விக்குறியாய் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஆச்சரியக்குறியாய் மாற்றுவதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வேலை. ಪ್ರಶ್ನೆಗೆ ಗುರಿಯಾಗಿದ್ದಂತ ಆ ತಾಯಿಯನ್ನು ಆಶ್ಚರ್ಯ ಗುರಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. இந்த 9வது ஆண்டில் இந்த திருச்சபையில் அப்படிப்பட்டதான அற்புதங்களை நடத்துவதற்கு தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಅಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವನಾಗಿದ್ದಾನೆ.
அங்க ஒரு அப்ஜெக்ஷன் எழும்புனது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಎದ್ದೇಳಿತು. எப்படி ஓய்வு நாள்ல இந்த காரியத்தை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ಹೇಗೆ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಇಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಹುದು? நாளைக்கு வச்சிருக்கலாமே, ನಾಳೆ ನೀವು ಮಾಡಬಹುದಿತ್ತಲ್ಲ, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கலாமே. ವಿಶೇಷ ಕೂಟ ಇಡಬಹುದಿತ್ತಲ್ಲ. இயேசு ஒத்துக்கவில்லை. ಯೇಸು ಅದಕ್ಕೆ அவர் ಸಮ್ಮತಿಸಲಿಲ್ಲ, காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. ಅವರು ಸಹಕರಿಸಲಿಲ್ಲ. அவருடைய நோக்கம் சபையில நிறைவேற வேண்டும். ಆತನ ಉದ್ದೇಶ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕಿತ್ತು. சபைக்கு அவர்தாங்க தலைவர். ಸಭೆಗೆ ಆತನೇ ಶಿರಸ್ಸು. ஒரு தலைவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ಒಂದು ನಾಯಕನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த எதிர்த்த ஜனங்களுக்கு ஒரு காரியம் தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்தது 18 ஆண்டுகள். ಆ ವಿರೋಧಿಸಿದಂತ ಜನರಿಗೆ 18 ವರ್ಷಗಳು ಒಂದು ಕಾರ್ಯ ರಹಸ್ಯವಾಗಿಯೇ ಇತ್ತು. இயேசு அதை வெளிப்படுத்தினார். ಯೇಸು ಅದನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದನು. ஏன் நீங்க இதை சுகப்படுத்தினது தவறுன்னு சொல்றீங்க? ಯಾಕೆ ಆಕೆಯನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ್ದು ತಪ್ಪು ஏன் ಎಂಬುದಾಗಿ ಇದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಾ? எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ಯಾಕೆ ಇದಕ್ಕೆ ನೀವು ವಿರೋಧತ್ವ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತೀರಾ? ஏன் அதற்கு ஓய்வு நாளை கொண்டு வரீங்க? ಯಾಕೆ ನೀವು ಅದನ್ನು ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ತರ್ತೀರಾ? ஏன் இந்த விதமான ஒரு குணம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ಯಾಕೆ ನಿಮಗೆ ಇಂಥ ಸ್ವಭಾವ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சொல்லிட்டு ಆ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ಅವರಿಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவோ அப்படிங்கிறாரு. ಇವಳು ಅಬ್ರಾಮನ ವಂಶದವಳಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತು. ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவோ? ಇವಳು ಅಬ್ರಾಮನ ವಂಶದವಳಲ್ವಾ? 18 வருடங்கள் பார்த்த அந்த சபையில் உள்ளதான தலைவர்களுக்கு ஆபிரகாமின் குமாரத்தி என்று தெரியாது. ಅಲ್ಲಿ 18 ವರ್ಷಗಳಿಂದ ನೋಡಿದ ಸಭೆಯ ಜನರಿಗೆ ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವಳು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த பட்டணத்துக்கு தெரியாது. ಈ ನಗರಕ್ಕೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்முடைய குடும்பத்துக்கு தெரியாது. ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. சபைக்குள் அப்படிப்பட்டவர்கள் வரும் பொழுதுதான் அவர்கள் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். ಸಭೆ ಒಳಗೆ ಅಂತವರು ಬರುವಾಗ ಮಾತ್ರ ಅವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. காணிக்க போறதுக்கு சபை இல்ல. ಕಾಣಿಕೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸಭೆ ಇಲ್ಲ. நேரம் போக்கு உட்கார்ந்துட்டு போறதுக்கு சபை இல்ல. ಏನೋ ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಭೆ ಇಲ್ಲ. அல்லேலூயான்னு சொல்லும் பொழுது அல்லேலூயா சொல்லி வந்துட்டு போயிடுறது சபை அல்ல. அல்லேலூயா ಹೇಳ್ರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ அல்லேலூயா ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಕ್ಕೆ ಸಭೆ ಇಲ್ಲ. ஆபிரகாமின் குமாரத்தியை கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் சபை. ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವರನ್ನ ತರಬೇಕು. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಸಭೆಯು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಾಗ್ತದೆ. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ, ಒಬ್ಬ ಪಾಪಿ ಮನ ತಿರುಗುವುದಾದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವನ ನಿಮಿತ್ತ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತದೆ. இந்த சபைக்கு போனா நம்ம மனம் திரும்பிடலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ಈ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಮನ ತಿರುಗಬಹುದು ಅಂತ ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னமோ ஜனங்க கூடுறாங்க, கை தட்டுறாங்க, பாடுறாங்க, மியூசிக் சத்தம் அப்படி இருக்குது, ஜன்னலெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க, என்னமோ கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. ಏನೋ ಜನರೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದ್ದಾರೆ, ಕೈ ತಟ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವಾದ್ಯಗಳು ಬಾರಿಸ್ತಾ ಇದೆ, ಕಿಟಕಿಗಳೆಲ್ಲ ತೆರೆದಿದೆ, ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತೆ ಅಂತ ಅವ್ರು ಒಟ್ಟಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಾ இந்த ಇದ್ದೀನಿ, 9வது ஆண்டின் துவக்கத்திலிருந்து ಈ 9ನೇ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಿಂದ அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாய் மாற்றும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ದೇವರು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. குந்தி குந்தி குனிந்து நடக்கிற வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ಕುಂಟಿ 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 ನೆಟ್ಟಗೆ ನಡೆಯದಂತೆ ಇರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ನೆಟ್ಟಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒருவரும் தொடராத இருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான். ಒಬ್ಬನು ಮುಟ್ಟದೆ ಇರುವಂತ ದುಷ್ಟನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் இந்த சபையை கொண்டு வந்திருக்கிறார். ಶಿಷ್ಟನು ಸಿಂಹದಂತೆ ಧೈರ್ಯದಿಂದ ಇರ್ತಾನೆ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಕರ್ತನು ಸಭೆಯನ್ನು ತರ್ತಾನೆ. 8 ஆண்டுகள் முடிவடையாத எத்தனை சபைகள் இந்திய தேசத்திலே பூட்டப்பட்டிருக்கிறது. 8 ವರ್ಷಗಳು ಮುಕ್ತಾಯ ಆಗದಂತ ಸಭೆಗಳು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಬೀಗ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ಎಷ್ಟೋ ಸಭೆಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை ஊழியக்காரர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಸೇವಕರುಗಳು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. எத்தனை ஊழியக்காரருடைய மனைவிகள் இளம் விதவைகளாக இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಸೇವಕರ ಹೆಂಡತಿಯರು ವೀರ ವನಿತೆಯರಾಗಿದ್ದಾರೆ. ஏன் இந்த திருச்சபையை மாத்திரம் கர்த்தர் இந்த 9வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்ய வேண்டும்? ಯಾಕೆ ಈ ಸಭೆಯನ್ನು ಮಾತ್ರ ಕರ್ತನು 9ನೇ ವರ್ಷ ಪ್ರವೇಶಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ.
இந்த ஸ்தல சபை போதகருடைய மனைவியை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ಈ ಸ್ಥಳೀಯ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಬೋಧಕರು ಅವರ ಪತ್ನಿಯವರನ್ನಿಟ್ಟು ದೇವರ ಸಭೆಗೆ ಏನೋ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இயேசு இந்த சபையில இருக்கிறார் என்பதை அநேக ஜாதி ஜனங்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள். ಯೇಸು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದು ಅನೇಕ ಜಾತಿ ಜನಾಂಗದವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ಕೆಲವರು ರಥಗಳ ಕುರಿತು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಾರೆ. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ಕೆಲವರು ಅಶ್ವ ಬಲದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ இந்த ಪಡುತ್ತಾರೆ. 9வது ஆண்டிலே ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ எல்லாரும் சொல்லும்படியாக ಎಲ್ಲಾರು ಹೇಳುವಂತೆ நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம். ನಾವಾದರೂ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿಯೇ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇವೆ. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ಏನೋ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ. ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ಏನೋ ಒಂದು ಅತಿಶಯ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ. குஷ்டரோகிகள் பார்வை சுகமடைய போகிறார்கள். ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತಾರೆ. குருடர்கள் பார்வையடைய போகிறார்கள். ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣುತ್ತದೆ. சப்பானிகள் எழுந்து நடக்க போகிறார்கள். ಕುಂಟರು ಎದ್ದು ನಡೆಯುತ್ತಾರೆ. ஊமையர்கள் பேச போகிறார்கள். ಎಲ್ಲ ಮಾತು ಬರದವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. இன்னும் சொல்ல போவோம் என்று சொன்னால் ಇನ್ನು ಹೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். ಸತ್ತವರು ಜೀವದಿಂದ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. இந்திய தேசத்தில் இருக்கிறதான தரிசனம் பெற்ற இந்த ஐசிஆர்எம்முடைய ஸ்தாபனத்தின் நிமித்தமாக எழுப்புதலுக்கு அடையாளமாக இந்த சபையிலே இந்த 9வது ஆண்டிலே தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿರುವ ಐಸಿಆರ್ಎಂ ಎಂಬ ಸಂಸ್ಥೆಯ ಮುಖಾಂತರ ದೇವರು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಗುರುತುಗಳನ್ನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಆತನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. 8 வருடமா இருந்ததான அந்த மந்தமான நிலை அல்ல. 8 ವರ್ಷಗಳು ಇದ್ದಂತ ಮಂದಗತಿ ಅಲ್ಲ. இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் வித்தியாசமான வாக்குத்தத்தம். ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ವಾಗ್ದಾನ. போகிற இடத்துல அந்த வாக்குத்தத்தத்துடைய வல்லமையை பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. ಹೋಗುವಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ವಾಗ್ದಾನದ ಬಲವನ್ನು ಕಾರ್ಯವನ್ನು ಗೊತ್ತುಪಡಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. தேவன் அந்த புதிய காரியத்தை புதிய ஆண்டிலே செய்ய ஆரம்பித்து விட்டார். ದೇವರು ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾನೆ. குடும்பங்களிலே சீர்திருத்தம் உண்டாகிறது. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸುವಿಕೆ ಉಂಟಾಗ್ತದೆ. வாலிபர்கள் மத்தியிலே மாற்றம் உண்டாகிறது. ಯವನಸ್ಥರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ತದೆ. சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஒரு எழுப்புதலின் அடையாளம் உண்டாகிறது. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನದ ಗುರುತುಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. நன்மை உண்டாகிறது சபைக்கு. ಸಭೆಗೆ ಶುಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மனுஷனால் உண்டாகிற நன்மை அல்ல. ಮನುಷ್ಯರಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಶುಭ ಅಲ್ಲ. அதிகாரியால் உண்டாகிற நன்மை அல்ல. ಅಧಿಕಾರಿಯಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಶುಭ ಅಲ್ಲ. ஏதோ தலைவர்களால் உண்டாகிற நன்மை அல்ல. ಏನೋ ನಾಯಕರುಗಳಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಶುಭ. பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿಂದ ಒಂದು ಶುಭ ಕಾರ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ. இந்த 9வது ஆண்டிலே இந்த திருச்சபைக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை அருளும்படியாக கர்த்தர் இறங்குகிறார். ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ಏನೋ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿಂದ ಆತನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த நன்மையான ஈவும் ಯಾವ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವರದಾನ பூரணமான வரமும் ಕುಂದಿಲ್ಲದ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ பரத்திலிருந்து ವರದಾನಗಳು உண்டாகி ಜ್ಯೋತಿಗಳಿಂದ ಬರುವ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ಎಲ್ಲ ಬೆಳಕಿಗೆ ಮೂಲ ಕಾರಣದ ಜ್ಯೋತಿಗಳ ತಂದೆಯಿಂದ ಬರ್ತದೆ. சபையை கர்த்தர் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய நேரடி தொடர்பில் கர்த்தர் வைக்க போகிறார். ಸಭೆಯನ್ನು ದೇವರು ತನ್ನ ನೇರವಾದ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. விசுவாசிங்க ஏமாத்த முடியாது. ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ಮೋಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. விசுவாசிங்க அது இதுவும் செய்ய முடியாது. ನಂಬಿಗಸ್ತರ ಅದು ಇದು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பாவம் செய்ய முடியாது. ಪಾಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. சபை பரலோகத்துக்கு தொடர்புள்ள ஒன்றாய் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ಸಭೆಯು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಪರ್ಕಗೊಂಡಿದೆ ಎಂಬುದನ್ನು தொடர்ந்து ಮರೆತುಬಿಡಬಾರದು. நாம் பாவம் செய்வோமானால் ನಾವು ಸತತವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ, சபைக்கு விரோதமாக எழும்புவோம் என்றால் ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವುದಾದ್ರೆ, சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீதிமானுடைய சபையிலே பாவி நிலை நிற்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ನೀತಿವಂತರ ಸ್ವಾಸ್ಥ್ಯದಲ್ಲಿ ಪಾಪಿಷ್ಠರು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. சபையை கர்த்தர் சுத்திகரிக்க ஆரம்பித்து விட்டார். ಸಭೆಯನ್ನು ಕರ್ತನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ கர்த்தர் ಮಾಡಿದ. சுத்திகரித்து தம்முடைய ஜனங்களை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ಕರ್ತನು ಸಭೆಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ತನ್ನಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ತಾ அதுக்கு தான் இந்த ಇದ್ದಾನೆ. 9வது ஆண்டு இந்த கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருக்கிறார். ಅದನ್ನೇ ಕರ್ತನು 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சும்மா ஒரு ஆயுசு நாளுக்கு ஒரு சபைக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்க மாட்டார். ಸುಮ್ಮನೆ ದೇವರು ಒಂದು ಸಭೆಗೆ ಏನನ್ನೋ ಕೂಡಿಸಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ ಐಸ್ತಿ ಕಾಲವನ್ನು. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ವರ್ಷವನ್ನು ಸುಭಿಕ್ಷದಿಂದ ಆತನು என்ன ತುಂಬಿಸ್ತಾನೆ. நன்மை உண்டாக போகிறது? ಯಾವುದರಿಂದ ನಮಗೆ ಒಳ್ಳೇದು ಉಂಟಾಗ್ತದೆ? எப்பொழுது இருக்கிற விசுவாசிங்க தானே? ಯಾವಾಗ್ಲೂ ಇರುವ ನಂಬಿಗಸ್ತರು ತಾನೆ? இல்ல, ಇಲ್ಲ, மாற்றத்தின் ஆண்டு. ಬದಲಾವಣೆಯ ವರ್ಷ. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ,
புதிதான காரியத்தை சபை அனுபவிப்பதற்கு தேவன் திட்டம் கொடுத்திருக்கிறார். ಹೊಸದಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಭೆ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಯೋಜನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பழையவைகளை ஒதுக்கி ಎಲ್ಲ ಹಳೆಯದನ್ನ ದೂರ ಸರಿಸಿ புதியவைகளுக்கு இடம் உண்டாக்க வேண்டுமா? ಹೊಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. புதியவைகளுக்கு இடம் உண்டாக்கும் பொழுது ಹೊಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವಾಗ நன்மையான ஈவை பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க ಎಲ್ಲ விரும்புகிறார். ಒಳ್ಳೆ ವರದಾನಗಳು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿಂದ ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. பழைய விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க, ಹಳೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க போயிருவாங்க. நான் சொல்லல, ಅವ್ರು ಹೊರಟೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು அவங்க ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. இருப்பாங்க. ಅವ್ರು ಇರ್ತಾರೆ. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ. புதிய ஆத்துமாக்களுக்குரிய திட்டங்களை கர்த்தர் தருவார். ಹೊಸ ಆತ್ಮಗಳಿಗೆ ಬೇಕಾದ ಯೋಜನೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ. சபை நோவா இருக்காது, வியாதியா இருக்காது. ಸಭೆಯು ರೋಗದಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. வியாதி இருக்கிறவங்கள கர்த்தர் சபையில சும்மா அப்படியே வச்சுட்டு நீ சாகுற வரைக்கும் இப்படி இருன்னு சொல்ல மாட்டாரு. ರೋಗ ಇರೋರ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಇರು ಸಾಯ ತನಕ ಇಲ್ಲೇ ಅಂತ ಇರಿಸುವುದಿಲ್ಲ. அற்புதம் நடக்கும். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. இது எழுப்புதலின் காலம். ಯಾಕಂದ್ರೆ ಉಜ್ಜೀವನದ ಕಾಲ. அடையாளம் நடக்கும். ಇಲ್ಲಿ ಸೂಚಕ ಕಾರ್ಯ 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையில எழுப்பி சபையை மறுரூபப்படுத்தி மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு ஆண்டா இருக்கிறது. 5 ವಿಧವಾದ ಸೇವೆಗಳನ್ನು ಕರ್ತನು ಸಭೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿ ಬದಲಾವಣೆಗೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. எப்போதும் போல எங்க பாஸ்டர் ஒரே மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ಯಾವಾಗ್ಲೂ ಮಾಡೋ ರೀತಿ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಒಂದೇ ತರ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. பிரசங்கத்துல புதிய மாற்றம், ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಬದಲಾವಣೆ, தடுமாற்றம் இருக்காது. ತಡಬಡಿಸುವಿಕೆ ಇಲ್ಲ. புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ಹೊಸ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ. கேட்காத காதுகள் கேட்கும். ಕೇಳದೇ ಇರುವ ಕಿವಿಗಳು ಕೇಳುತ್ತದೆ. நிறைய விசுவாசிகளை பத்தி எனக்கு தெரியும். ತುಂಬಾ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕುರಿತು ನನಗೆ ಗೊತ್ತು. இந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இங்க இல்ல, எங்க சபையில ಇದೇ ತರ ಕೂತಿರ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಮ್ಮ என்னையே ಸಭೆ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ನನ್ನನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆமென் சொல்வாங்க. ಆಮೇನ್ ಹೇಳ್ತಾರೆ. மரணத்தை குறித்து பேசினா அல்லேலூயானுவாங்க. ಮರಣದ ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா அவங்க இங்க இருப்பாங்க, அவங்க சிந்தை இங்க இருக்காது. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅವರ ಚಿಂತನೆ ಇಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படிப்பட்ட விசுவாசிகள் எனக்கு தெரியும். ಅಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನನಗೆ ಗೊತ್ತು. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே அப்படி இருந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ಆಗಿದ್ರು. அவர் ஆவியிலே உணர்ந்தார். ಆತನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಅದನ್ನು ಪ್ರೇರೇಪಣೆ ஆவியில பார்த்தாரு. ಆತನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೋಡಿದನು. ஆவியில நிறைஞ்ச ஒரு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. ಆತ್ಮ ತುಂಬಿದವನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಪ್ರಾರಂಭ ஐயோ, அத உன்னிருப்பா கேட்ட ஜனங்க சொல்றாங்க, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ಕೇಳಿದಂತ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, இவர் போதகத்தில் அதிகாரம் புறப்படுகிறது. ಈ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರ ಹೊರಟು ಬರ್ತಾ ಇದೆ. அதிகாரம் இல்லாத பிரசங்கம் இத்தனை நாள் இருந்திருக்கும், இனி அதிகாரம் உள்ள பிரசங்கத்தை கர்த்தர் தருவார். ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದಂತ ಪ್ರಸಂಗ ಇಷ್ಟು ದಿನ ಇರ್ತಿತ್ತು, ಇನ್ನು ಮುಂದೆ ಅಧಿಕಾರದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ. போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ಬೋಧನೆಯನ್ನು ಕುರಿತು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. எங்கிருந்து புறப்படுகிறது இந்த வார்த்தை? ಈ ಮಾತು ಎಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬಂತು? பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். ಪರಲೋಕದಿಂದ ಕರ್ತನು ಕಳಿಸ್ತಾ அவர் ಇದ್ದಾನೆ. சொன்னாருங்க, ಆತನು ಹೇಳಿದ್ನು, பேசுகிறது நீங்கள் அல்ல, ಮಾತಾಡುವುದು ನೀವಲ್ಲ, பேசுகிறது நீங்கள் அல்ல, ಮಾತಾಡುವುದು ನೀವಲ್ಲ, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். ತಂದೆಯ ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಮಾತನಾಡ್ತಾನೆ. ஆவியானவரை உணரணும். ಆತ್ಮನನ್ನು ನಾವು ಪ್ರೇರೇಪಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. சிலர் இயேசு பிரசங்கம் போது அப்படிதான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. ಕೆಲವರು ಯೇಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಹೀಗೆ ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவர் பார்த்தாரு, ಅವ್ರು ನೋಡಿದ್ರು, சொல்லிட்டாரு, ಹೇಳ್ಬಿಟ್ರು, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ஒரு ஆமீன் வரல பாத்தீங்களா? ನೋಡ್ರಿ, ಒಂದು ಆಮೇನ್ ಕೂಡ ಬಂದಿಲ್ಲ. எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா அது? ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಮಾತು ಅಲ್ವಾ? 2 காது, 2 ಕಿವಿ, மூணாவது ஒரு காது இருக்கு, ಮೂರನೇದು ಒಂದು ಕಿವಿ ಇದೆ, அது கேட்காது. ಅದು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அது நிறைய பேருக்கு இருக்குது. ಅದು ತುಂಬಾ ಜನರಿಗಿದೆ. அந்த சத்தம் கேக்குது, ಆ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ, இந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது. ಈ ಶಬ್ದ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் அதை பார்த்து ಆ ಸಹೋದರನ ನೋಡಿ அவங்க சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಿವಿ ಉಳ್ಳವನು பரலோக வார்த்தைங்க, ಪರಲೋಕದ ಮಾತು, தேவனுடைய வார்த்தை, ದೇವರ ಮಾತು. அவர் சொல்ற வார்த்தை தான் உண்மை உள்ள வார்த்தை. ಆತನು ಹೇಳಿದ ಮಾತೆ ನಿಜವಾದ ಮಾತು. 3 நாள் மலைப்பிரசங்கத்துல உட்கார்ந்து கேட்டாங்களே, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗವನ್ನು எவ்வளவு அழகா அவர் சொல்லி இருக்கிறாருல்ல, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿದಾನಲ್ಲ. அவ்வளவு அழகா 5 அதிகாரம், மத்தேயு 5 அதிகாரத்துல அவ்வளவு அழகாக அந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து எழுதியிருக்கிறாரே. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗವನ್ನು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನಲ್ಲ. திவ்ய வாசகனாகிய யோவானை பர்த்தூமு தீவில கொண்டு போய் உட்கார வச்சு முதலாவது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது,
ಅಲ್ಲಿ ಬರ್ತಲೋಮ್ಯ ಮತ್ತೆ ಯೋಹಾನನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಹೇಳುವಾಗ இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೀಯ ಕಾರ್ಯವನ್ನು ಓದುವಾತನು இதை கேட்கிறவனும் ಇದನ್ನು ಕೇಳುವವರು இதை எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் ಇದರಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಕೈಗೊಳ್ಳುವನು பாக்கியவான் என்று சொன்னார். ಧನ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. தேவனுடைய வசனத்தை யார் கேட்கிறார்களோ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಕೇಳುತ್ತಾರೋ அது சபையில பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை கேட்கிறார்களோ ಅದು ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೋ அவங்க பாக்கியவானா, ಅವರು ಧನ್ಯರು. அவங்க பாக்கியவான். ಅವರು ಧನ್ಯರು. அந்த பாக்கியவானை கர்த்தர் எங்க கொண்டு போகிறார் தெரியுமா? ಆ ಧನ್ಯರನ್ನು ದೇವರು ಎಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ? அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು அதுக்கு தான் சபையை குறித்து கர்த்தர் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். ಆದುದರಿಂದಲೇ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನು ಮೇಲ್ವಿಚಾರಕನಾಗಿದ್ದಾನೆ. அவர் வருவார். ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அவர் வருவார். ಆತನು ಬರುತ್ತಾನೆ. சீக்கிரத்தில் வருவார். ಬೇಗನೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. சபையாகிய மணவாட்டியை ஆயத்தமாயிருக்கிற மணவாட்டியை அவரோடு கூட்டிக் கொண்டு போவார். ಸಭೆಯಾಗಿರುವ ಮೊದಲಗಿತ್ತಿಯೇ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಮೊದಲಗಿತ್ತಿಯನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು எத்தனை பேர் இன்னைக்கு மணவாட்டியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಾವು ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಸಿದ್ಧವಾಗ್ತಾ ಇದ್ದೇವೆ? 8 வருஷம் வச்சாரே, 8 ವರ್ಷ ಇಟ್ಟಿದಾನಲ್ಲ, 8 வருஷம் கர்த்தர் நடத்தினாரே, 8 ವರ್ಷ ಕರ್ತ ನಡೆಸಿದನಲ್ಲ, கேட்கிறதெல்லாம் கொடுத்தாரே, ಕೇಳಿದ್ದೆಲ್ಲ ಕೊಟ್ಟನಲ್ಲ, என்னென்ன வேணுமோ அவ்வளவு செஞ்சாரே, ಏನೇನ್ ಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದಾನಲ್ಲ. அந்த ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ಆ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு வாய்ப்பை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிறார். ಒಂದು ಮಾತನ್ನು ಕರ್ತನು ಈ ಸಭೆಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த வருஷமும் இருக்கட்டும், ಈ ವರ್ಷವೂ ಇರಲಿ, இந்த வருஷமும் இருக்கட்டும், ಈ ವರ್ಷವೂ ಇರಲಿ, இந்த வருஷமும் இருக்கட்டும், ಈ ವರ್ಷವೂ ಇರಲಿ. இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவோம், ಇದರ ಸುತ್ತಲೂ ಅಗತೆ ಮಾಡಿ ಪಾತಿ கனி ಮಾಡ್ತೇನೆ. கொடுக்கிறதா என்று பார்ப்போம். ಒಂದು ವೇಳೆ ಫಲ ಕೊಡುತ್ತದಾ அந்த ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவர் பிரியப்படுகிறவராய் இருப்பார். ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಬಿಟ್ರೆ ಆತನ ಮೆಚ್ಚುಗೆ ಪಡ್ತಾನೆ. அதுக்குதாங்க இந்த 9வது வருஷம். ಅದೇ 9ನೇ ವರ್ಷ. அதுக்குதான் 9வது வருஷத்துல கொண்டு போக போறாரு. ಅದನ್ನೇ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು என்னமோ ಹೋಗ್ತಾನೆ. வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி நினைக்காதீங்க. ಅದನ್ನ ಇವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನ್ಸ್ಬೇಡ್ರಿ. இந்த திருச்சபையை அவர் அதாவது ஒரு ப்ராபசியை போல அவர் சொன்ன தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ಆ ಒಂದು ಪ್ರವಾದನ ಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இடங்கொண்டு பெருகத்தக்கதாக, ಸ್ಥಳ ಹಿಡಿಯಲಾಗದಷ್ಟು ಹೆಚ್ಚಲಿ, வலதுபுறம் இடதுபுறம் பெருகத்தக்கதாக ಎಡ ಮತ್ತು ಬಲಭಾಗದಲ್ಲಿ ವಿಸ್ತಾರಗೊಳ್ಳಲಿ. கர்த்தர் இந்த சபைக்கு இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் செய்வார் என்பதை மறுபடியும் நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ಕರ್ತನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಸಭೆಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ನಾನು ದೃಢೀಕರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அவர் சொன்னதை செய்கிறவர், ಆತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர், ಆತನು ನುಡಿದದ್ದನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ அவர் ದೇವರು. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, ಆತನು ಸುಳ್ಳಾಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಲ್ಲ, மனமாற மனுபுத்திரர் அல்ல, ಮನಸ್ಸನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮಾನವನು ಅಲ್ಲ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ಆತನು ಹೇಳಿ ಮಾಡದೇ ಇದ್ದಾನೋ, அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை இந்த 9வது ஆண்டிலே துவக்கத்திலே கர்த்தர் ப்ரூவ் பண்ண போறார். ಆತನು ನುಡಿದದ್ದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಿ ತೋರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಇದನ್ನ ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? நம்புறவங்க எல்லாம் வலது கரத்தை ನಂಬುವವರೆಲ್ಲ ಹಲ್ಲೇಲೂಯ. உயர்த்தி. பத்தாது, ಇದು ಸಾಲುವುದಿಲ್ಲ, இதுவும் பத்தாது. ಇದು ಸಾಲುವುದಿಲ್ಲ. ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிற அதை வாசிங்க. ಏಷಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 58ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದ ಅನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எப்படி? இதெல்லாம் பத்தாது. ಗಂಟಲೆತ್ತಿ ಕೂಗು. இந்த மாதிரி கத்தணும். சரி வாசிங்களே. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தும் பொழுது யாக்கோபுடைய வம்சத்தின் பாவத்தை தெரிவிப்பதற்கு ஒரு சத்தம் அவசியப்படுகிறது. ಗಂಟಲೆತ್ತಿ ಕೂಗು, ಸಂಕೋಚ ಪಡಬೇಡ, ಕೊಂಬಿನಂತೆ ದನಿಗೈದು ನನ್ನ ಜನರಿಗೆ ಅವರ ದ್ರೋಹವನ್ನು ತಿಳಿಸು, ಯಾಕೋಬ ವಂಶದವರಿಗೆ ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಅರುಹು. பிசாசு இப்ப என்ன செஞ்சுட்டான் தெரியுங்களா? ಸೈತಾನಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ಗೊತ್ತಾ? விசுவாசிங்க தொண்டையில எல்லாம் கை வச்சுட்டான். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಗಂಟಲಿನ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமா, ಹೌದು.
முதல்லலாம் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்றோம் அப்படின்னாக்கா 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் தான், முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு நம்ம கதவுக்கு வெளியில போற வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಹೋದಾಗ 10 ಜನ ವಿಶ್ವಾಸಿ ಇದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭವಾದಾಗ ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ ಹೇಳ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದು ಆಚೆ ಹೋಗುವ ತನಕ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. இப்ப இங்க கை வச்சுட்டான்ல, ಈಗ ಇಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಬಿಟ್ಟಿದಾನಲ್ವಾ, அமுத்தி பிடிக்கிறான்ல, ಇಲ್ಲ ಅಮ್ಕಿ ಹಿಡ್ಕೊಂಡಿದಾನಲ್ವಾ, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ಸ್ತೋತ್ರ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, வர்றதில்ல. ಬರಲ್ಲ. நான் ஒரு பாஸ்டர் தானே, ನಾನೊಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ವಾ, எனக்கும் விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ನನ್ಗೂ ದೇವ್ರು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றதில்ல, ಕೈ ಎತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದಿಲ್ಲ, கையும் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறான். ಕೈಯನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. அதுவும் போய் ಅದು ಹೋಗಿ ஹாய் என்றாங்க. ಹಾಯ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னும் கொஞ்ச நாளா பேய் அப்படின்னுவாங்களே எனக்கு தெரியல. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ರೆ ಹೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீ சிரிக்கிறதெல்லாம் நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தானாக்கா நீங்க அப்படி செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. ನೀವು ನಗಾಡದ ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ನನಗೆ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. நீ சொல்லலனா ನೀವು ಹೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ சொல்ல வைப்பாரு கர்த்தர். ಕರ್ತನ್ ಹೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அதுக்கு தான் 9வது வருஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ಅದನ್ನೇ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க கவனிக்கணும், ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕು, பக்கத்துல எல்லாம் பேசக்கூடாது. ಪಕ್ಕದಲ್ಲೆಲ್ಲ ಮಾತಾಡಬಾರದು. பரிசுத்த இடம், ಇದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, தேவன் வந்திருக்கிற இடம், ದೇವರು ಬಂದಿರುವ ಸ್ಥಳ, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಚಲಿಸುವಂತ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு இடம், ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಸ್ಥಳ. நிர்விசாதத்துக்கு இங்க இடம் கிடையாது. ಇಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ. அசதியா இங்க இருக்க கூடாது, ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಇಲ್ಲಿ ಇರಬಾರದು, ஜாக்கிரதையா இருக்கணும், ಜಾಗೃತೆಯಾಗಿರಬೇಕು, ஆவியில அனலா இருக்கணும், ಆತ್ಮದಲ್ಲಿ சத்தியத்தை ಬೆಂಕಿಯಾಗಿರಬೇಕು, கேட்கணும், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறாரே. ಸತ್ಯದ ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವನು ಉತ್ತಮ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಲ್ಲ. நன்மை செய்யக்கூடிய ஒரு சத்தியபரர் நம்ம மத்தியில் அசைவாடி இருக்கிறது. ஆவியிலே உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತ ಸತ್ಯದ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇರೋಣ. 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண காலங்களிலே விசுவாசிகள் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், ஆவியிலே நிறைந்து கொண்டே இருப்பார்கள். 1.25 ತಾಸು 2 ತಾಸು 2.5 ತಾಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸ್ತೋತ್ರದೊಟ್ಟಿಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಕುಳಿತಾ ಇರ್ತಿದ್ರು. இன்னைக்கு அப்படி இல்ல. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ತರ ಇಲ್ಲ. எதிர்பார்க்க முடியல. ಸಭೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಎದುರು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ஆதி பெந்தேகோஸ்தே திருச்சபையின் நல்ல நிலைகளை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. ಆದಿಯ ಪಂಚಶತಮದ ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಿತಿಗತಿಗಳನ್ನು ಈ ಕಾರಣ ಸಭೆ ನೋಡಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ಕಾರಣ ಏನು? ஓய்வு நாளுக்கு முந்திய நாள் ஆயத்த நாள். ಆ ಶಬ್ಬತ್ ದಿನಕ್ಕೆ ಹಿಂದಿನ ದಿನ ಸಿದ್ಧತೆಯ ದಿನ. ஜனங்கள் ஆயத்தப்படுவது கிடையாது, ಜನರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. என்ன எப்படி வராங்கன்னு தெரியாது, ಎಲ್ಲಿ ಹೇಗ್ ಬರ್ತಾರೆ ಅಂತ காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது, ಬೆಳಿಗ್ಗೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳ್ತಾರೆ ಅಂತಾನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க ஊர்ல வந்து எல்லாரும் பனியன் போட்டு சால் போத்தி ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டி நல்லா வருவாங்க. ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲೇ ಬನೀನ್ ಹಾಕೊಂಡು ಶಾಲ್ ಹಾಕೊಂಡು ಸ್ಕಾರ್ಫ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஒரு அம்மா ஓடி வந்துச்சு. ಒಂದಮ್ಮ ಓಡ್ ಬಂತು. ஏன்னா இங்க இருக்கிறவங்கள பத்தி நான் பேசுறேன்னா காலையில எழுந்து நான் போக முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿರೋರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ನಾನು ಹೋಗಕ್ ಆಗಲ್ಲ. அதனால ஒழுங்கு மரியாதை எங்க சபையை பேசுறேன் ನಾನು. ಆದ್ರಿಂದ ನಾನು ಕ್ರಮವಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತೇನೆ. வரிசையில வந்து உட்கார்ந்தாங்க. ಹಾಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡ್ರು. ஏன்னா லேட்டா வந்தாங்க. முதல் ஜெபத்துல எல்லாரும் கண்ணு மூடி இருப்பாங்களே, நான் கண்ணை திறந்திருப்பேன். ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರ್ತಾರೆ, ನಾನು ಕಣ್ಣು ತೆರೆದಿರ್ತೇನೆ. யார் எத்தனை மணிக்கு வராங்க நம்ம பார்க்கணும்ல. ಯಾಕಂದ್ರೆ ಯಾರು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ஜெபம் ನೋಡ್ಬೇಕಲ್ಲ. பண்றதுல யாரையாவது ஜெபம் பண்ண வச்சிருது, யாரையாவது ஜெபம் பண்ண வச்சிருது. ಅದರಿಂದ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಹೇಳೋದು. நம்ம வந்து ஸ்தோத்திரம் 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 உட்கார்ந்தாங்க. ಈ ಅಮ್ಮ ಅವರು ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ ಹೇಳಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡ್ರು. நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ನಾನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡಿದೆ, நல்லா ஒத்து பார்த்தேன். ಹಂಗೆ ಅವ್ರನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇದೆ. நல்லா பனியெல்லாம் போட்டு வந்தாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಸ್ವೆಟರ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ஏன்னா குளிர் காலம் இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ಚಳಿಗಾಲ ಅಲ್ವಾ. முடியும் போது ಮುಗಿಯುವಾಗ நல்ல ஆசீர்வாதம்லாம் கூறிட்டு ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೇಳಿ, மகளை கொஞ்சம் முன்னாடி வாங்க, ಮಗಳೇ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬಾ. முன்னாடி வந்தாங்க. ಮುಂದೆ ಬಂದ್ರು, பார்த்தேன். ನೋಡ್ದೆ. ஏன் பாஸ்டர் பாக்குறீங்க? நாங்க ಯಾಕೆ ಪಾಸ್ಟ್ರೆ ನೋಡ್ತೀರಾ ಅಂದ್ರು. ஏமா பனியனை திருப்பி போட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டேன். ಯಾಕಮ್ಮ ಸ್ವೆಟರ್ನ ಉಲ್ಟಾ ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ ಅಂದೆ. எப்படிங்க பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மையான ஈவை பெற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗಪ್ಪ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಒಳ್ಳೆ ವರದಾನಗಳನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗುತ್ತೆ? 7 மணி ஆராதனைக்கு 6 மணிக்கு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் வந்து நிற்பார் என்று சொன்னால், 7 ಗಂಟೆ ಆರಾಧನೆಗೆ 6 ಗಂಟೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನ್ನ ದೇವರು ಬಂದು ನಿಲ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, அவசர அவசரமா ஏஞ்சி பள்ள விளக்கிறியோ இல்லையோ என்ன பண்றியோ தெரியல, பனியனை திருப்பி போட்டு வந்து
உட்கார்ந்து இருக்கிற பரலோகம் எப்படி ஆசீர்வதிக்கும்? ನೀನು ಅರ್ಜೆಂಟ್ ಆಗಿ ಎದ್ದು ಹಲ್ಲು ಉಜ್ಜುದೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಈ ಸ್ವೆಟರ್ನ ಉಲ್ಟಾ ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಲ್ಲ, ಪರಲೋಕ ಯಾವ ರೀತಿ ನಿನ್ನ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೆ. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ಏನು ಆಕೆಗೆ ಶಿಕ್ಷೆ ಗೊತ್ತಾ? சபையில 1 மணி நேரம் என்ன இருந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு பனியனை திருப்பி போட்டு வீட்டுக்கு போச்சு. ಸಭೆಯಲ್ಲಿ 1 ತಾಸು ಇದ್ದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೇಳಿ ಸ್ವೆಟರ್ನ ಸೀದಾ ಮಾಡಿ ಹಾಕೊಂಡು ನೀನು ಹೋಗ್ಬೇಕು. சபை என்பது விளையாட்டுக்காக நம்ம வர்றது இல்லைங்க. ಸಭೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ತಮಾಷೆಗಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஏதோ ஒரு காரியத்தை பாஸ்டர் சொல்லுவார் கேட்டுட்டு போலாம்துக்கு வர்றது இல்லைங்க. ಏನೋ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಪರಲೋಕத்திலிருந்து ஒரு தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. எவ்வளோ நேரம் பேசுறார் அந்த பாஸ்டர்னு சொல்லி வாய்க்கூசாம பேசுவதற்கு யாருக்கு அந்த அனுமதி கர்த்தர் கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. அவர் கொடுத்திருக்க மாட்டார். ಏನು ಈ ಪಾಸ್ಟ್ರು ಇಷ್ಟೋ ತನಕ ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ ಅಂತ ಕೇಳುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಪರಲೋಕ ಯಾರಿಗೂ ನನಗೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅದು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಾನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்களுக்கு பேசுறதுக்கு தாங்க அபிஷேகம். ನಮಗೆ ಮಾತಾಡುವುದಕ್ಕೇನೆ ಅಭಿಷೇಕ ಅಲ್ವಾ? சும்மா இங்க வந்து நின்னுட்டு உங்களை பார்க்கிறதுக்கு அபிஷேகம் இல்ல. ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಅಲ್ಲ. ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆರೋನನ ಹಾಗೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கனமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಘನವಾದ ಸೇವೆಯನ್ನು ಕರ್ತನು உங்களை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உங்களுடைய உத்தரவாதத்தை கர்த்தர் எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೋಗಿ ಸೇರುವ ತನಕ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும் ஆசை இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಆಸೆ ಇದೆ? அந்த பாஸ்டரை கொஞ்சம் வந்து திரும்பி பார்க்க சொல்லுங்களேன். ಪಾಸ್ಟರ್ನ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಳಕ್ಕೆ ಹೇಳ್ರಿ. நிறைய பேருக்கு ஆசையே இல்ல. ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಆಸೆನೇ ಇಲ್ಲ. நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஜெபராஜ். ಪಾಸ್ಟರ್ ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ. அவங்களெல்லாம் நோட் பண்ணி அவங்களெல்லாம் டெய்லி உருவாக்குங்க. ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ರೌಂಡ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಡೈಲಿ ಅವ್ರನ್ನ ರೂಪಿಸ್ರಿ. எங்க சபையில நான் சொல்லுவேன், ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு தான் நான் கடைசியில வந்து வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಸೇರ್ತೀನಿ. அதுக்கு சிலர் ஆமேன் என்று சொல்லுவார்கள். ಅದಕ್ಕೂ ಕೆಲವರು ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லுவேன். ನಾನು ಹಾಗೇ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. சபைங்க ಸಭೆ சும்மா இல்ல, ಸುಮ್ನೆ ಅಲ್ಲ. பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ಪೇತ್ರನು ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. அவன் நல்ல ஊழியம் செய்வாரு. ಆತನು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದ. அவன் ஊழியம் செய்த இடங்களெல்லாம் நான் பார்க்க கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿದ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ನೋಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ನನಗೊಂದು ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தனோ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ಆತನು ಪ್ರಾರ್ಥನಾಲಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಸ್ವಲ್ಪ ಆತನಿಗೆ ಆಯಾಸವಾಯಿತು. நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா தான் காதுல விழும். ನಾನು ಹೇಳುವುದನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಕಿವಿ ಇರುತ್ತದೆ. போட்டோகிராஃபர் அவர் போட்டோ எடுத்துக்குவாரு. ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ಅವ್ರ ಫೋಟೋ ತಗೊಳ್ತಾರೆ. அவரை பாத்தீங்கன்னாக்கா நீங்க விழுக மாட்டீங்க, நாங்க தான் விழுவேன். ಆಮೇಲೆ ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಕಷ್ಟಪಡಬೇಕಾಗತ್ತೆ. நாங்க தான் விழுவோம். நம்ம 2 பேர் தான் விழுவோம். அப்போ ಆಗ அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ಅವ್ರು ತುಂಬಾ ಆಯಾಸ ಆಗ್ಬಿಟ್ರು. அவருக்கு பசி ஆயிடுச்சு. ಅವ್ರಿಗೆ ಹಸಿವಾಯ್ತು. சாப்பிடணும் போல தோணுச்சு. ಊಟ ಮಾಡಬೇಕು ಅನ್ನಿಸ್ತು. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு சபையில. ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. அப்படியே வருவாங்க, ಹಾಗೆ ಬರ್ತಾರೆ, ஒரு மிட்டாய் எடுப்பாங்க, ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ತಗೊಳ್ತಾರೆ, ஆடிடுவாங்க ಅಂತ ಅನ್ಕೋತಾರೆ, மூக்கு தொடிப்பாங்க, ಮೂಗೊರೆಸ್ತಾರೆ, மிட்டாய் உள்ள போயிடும், ಚಾಕ್ಲೇಟ್ ಒಳಗಡೆ ಹೋಯ್ತು. முன்னாடி இருந்து பாக்குறோம்ல, ಮುಂದ್ಗಡೆಯಿಂದ ನಾವು ನೋಡ್ತೀವಲ್ವಾ, என்ன மாதிரியான காரியத்தை வந்து விசுவாசிங்க கத்துட்டு வராங்க பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. பரவாயில்ல போகட்டும் ನೋಡ್ರಿ, ಅದು ಹೋಗ್ಲಿ. அந்த பேப்பரை எடுத்து அந்த டம்ப பையில போட்டு போலாம்ல. ಆ ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಪೇಪರ್ನ ತೆಗೆದು ಡಸ್ಟ್ಬಿನ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದಲ್ವಾ? அதை கீழே போட்டுட்டு போவாங்க. ಅದನ್ನ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. இப்படிப்பட்ட நிலைமைலாம் நடக்குது. ಇಂಥ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ. பேதுரு அப்படி செய்யல. ಪೇತ್ರನ ಹಾಗೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. அது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசித்தாரு. ಏನಾದ್ರೂ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. அவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்துக்கு அந்த சம்பவம், அந்த ಇಂಟಿಮೇಷನ್ போயிடுச்சு. ಆತನನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಂತ ದೇವರಿಗೆ ಈ ಸಂದೇಶ ಹೋಯ್ತು. ஐயோ என் மகனுக்கு பசி எடுக்குது போல, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆ அப்படின்னு மேல இருந்து ஒரு துப்பட்டானா இப்போ இங்க இதுக்கு போடுறது இல்ல, துப்பட்டை அந்த பெட்ஷீட் மாதிரி இருக்கும், அதுல வந்து நிறைய பொருள்களை வச்சு 4 மூலையும் கட்டி கீழே அனுப்பிச்சிட்டாரு. ಹಾಗೆ ಮೇಲಿನಿಂದ ಒಂದು ಜೋಳಿಗೆಯ ಹಾಗೆ ಒಂದು ಬ್ಯಾಗಿನಲ್ಲಿ ಅನೇಕ ತಿನ್ನುವಂತ ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ಹಾಕಿ ಕಳಿಸಿದ್ರು. அவர் எட்டி பார்த்தாரு, ಬಗ್ಗಿ ನೋಡಿದ್ರು, நிறைய இருக்குது, ತುಂಬಾ ಇದೆ, எல்லாம் உயிரோடு இருக்குது.
ಎಲ್ಲ ಜೀವದಿಂದ ಇದೆ, வேண்டான்ட்டாரு. ಬೇಡ ಅನ್ಬಿಟ್ರು. ஏன் கேட்டாரு? ಯಾಕೆ ಅಂದ್ರು? இது தீட்டு உள்ளதெல்லாம் அதுல இருக்குதுன்னு சொன்னாரு. ಇದೆ ಅಶುದ್ಧತ್ವ ಇರೋದೆಲ್ಲ ಇದ್ರೊಳಗಡೆ ಇದೆ. நான் வந்து தீட்டெல்லாம் கழிச்சிட்டேன், நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லி ஆண்டவருக்கு அவருக்கும் ஒரு இது ಸಂಭಾಷಣೆ. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ಪೇತ್ರನಿಗೂ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ಉಂಟಾಯಿತು. ನಾನು ಶುದ್ಧ ಅಂತ ಹೇಳುದ, ನೀನ್ ಹೇಗೆ ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀಯ? வேண்டான்னு சொல்லிட்டாரு. ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. எடுத்துக்கொள்ளப்பட்டது. ತಿರ್ಗಾ ಅದು ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ನಲೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ. நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்க போகுது. ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಇದೇ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ. எந்த சபையில நிர்விசாரம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் திருச்சபையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தி இந்த திருச்சபையை கர்த்தர் ஏன் இன்னும் 8 ஆண்டுகள் பாதுகாத்து 9வது ஆண்டுக்குள் நடத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறான்டா? அந்த சபையிலே நன்மை நடக்க வேண்டும் என்று என் ஆண்டவருடைய திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு திட்டமாய் இருக்கிறது. ಯಾಕೆ ದೇವರು ಈ ಸಭೆಯನ್ನು 8 ವರ್ಷಗಳು ಮುಗಿಸಿ 9ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಕಾಲಿಡುವುದಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ಯೋಚನೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಮಾತ್ರ. அதனால ஆவிக்குரிய சபையில எல்லாம் பாருங்க எலெக்ஷன் கிடையாது. ಆದ್ರಿಂದ ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಎಲೆಕ್ಷನ್ ಚುನಾವಣೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஏதோ தலைவர்களை ஏற்படுத்துறோம், ಏನೋ ನಾಯಕರನ್ನ ನೇಮಿಸ್ತೀವಿ, அவங்களுக்கு அதிகாரம்லாம் கொடுக்கிறது கிடையாது. ಅವ್ರಿಗೆ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲ ಕೊಡಲ್ಲ, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறோம், ಅವ್ರಿಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡ್ತೀವಿ. அவங்க வந்து கோச்சுக்குவாங்க சில சமயத்துல. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. கோச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ನಾವು ನೆನ್ಸ್ಕೊಳ್ತೀವಿ, ಆದ್ರೂ ಕೋಪ ಮಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. சில சமயத்துல எதிர்ப்பாங்க, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಎದುರಿಸ್ತಾರೆ. நான் வேற சபைக்கு போறேன்னு சொல்லுவாங்க, ನಾನು ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತಾರೆ. எங்களுக்கு நல்ல ஒரு தலைவர் இருந்தாரு, ನಮಗೆ ಒಬ್ರು ಒಳ್ಳೆ ನಾಯಕರಿದ್ರು. ஒரு நாள் வந்து ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்தாரு எங்களுக்கெல்லாம். ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ದಿನ ಒಳ್ಳೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಟ್ರು. நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணிருந்தாரு, ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இப்படிப்பட்ட இந்த பூச்சாண்டி காட்டுறாங்களா, பிளாக் மெயில் பண்றாங்களா, அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க. ಈ ತರ ಬ್ಲಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡೋರು, ಹೆದರ್ಸೋರು ಅಂತ ಜನರೆಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ರು. அவர் என்ன சொன்னார்னா, ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, அப்படிப்பட்ட யாராவது சபையில எழுமினா, ಆ ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದ್ ವೇಳೆ ಎದ್ರೆ போறோம்னு சொன்னா, ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, காணிக்கை போட மாட்டேன், தசம பாகம் போட மாட்டேன்னு சொன்னா, ಕಾಣಿಕೆ ಹಾಕಲ್ಲ, ದಶಮಾಂಶ ಹಾಕಲ್ಲ ಅಂದ್ರೆ ஒண்ணும் சொல்லாதீங்க, ಏನು ಹೇಳ್ಬೇಡಿ. போனால் போகட்டும் போடா. ಹೋದ್ರೆ ಹೋಗ್ತಾನೆ ಹೋಗೋ. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ಬದುಕಿದವನು அந்த ಯಾರು? ஒரு தைரியம் கொடுத்தாருங்க எங்களுக்கு. ಆ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ರು. அப்படி ஒரு தைரியம் வந்துருச்சு எங்களுக்கு. ಆ ತರ ಒಂದು ಧೈರ್ಯ ನಮಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. அதனால கவலைப்படுறதே கிடையாது. ಅದನ್ನ ನಾವು ಯೋಚನೆನೇ ಮಾಡಲ್ಲ. சபை தேவனுடையது, ಸಭೆ ದೇವರದು. ஜெபராஜ் பாஸ்டர்து கிடையாது, ಜಬರಾಜ್ ಪಾಸ್ಟರ್ದಲ್ಲ, ஜெனிது கிடையாது, ಜನಿ ಅವ್ರದ್ದು ಅಲ್ಲ. சபை தேவனுடையது, ಸಭೆ ದೇವರದು. அவர் பார்த்துக் கொள்வார், ಆತನ ನೋಡಿಕೊಳ್ತಾನೆ, அவர் நடத்துவார், ಆತ ನಡೆಸ್ತಾನೆ, அவர் எல்லாம் கொடுப்பார். ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. நாங்க காணிக்கை கொடுக்கலனாக்கா அவர் சாப்பிடவே முடியாது தெரியுமா? ನಾವು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಊಟನೇ ಮಾಡಲ್ಲ, ಗೊತ್ತಾ? இந்த 9வது ஆண்டுல அதிலும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்பதை நாவிலே உணர்கிறேன். ಈ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಅದರಲ್ಲೂ ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರ್ತಾನೆ ಅಂತ எங்க ஃபோக்கஸ் எல்லாம் ಆತ್ಮದಲ್ಲಿ வந்து ಪ್ರೇರೇಪಣೆ எங்க காணிக்கப்பட்டி இல்லையே அந்த சபையில அல்லேலூயா. அது நோக்கம் அதுல இல்ல, ಆ ಉದ್ದೇಶ ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲ. எங்க மேல எலியாவின் அபிஷேகம் இருக்கிறது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಲಿಯನ ಅಭಿಷೇಕ ಇದೆ. எங்களை போஷிக்கும்படியாக ஒரு காகம் வரும், ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಗೆ எங்களை ಬರ್ತದೆ. போஷிக்க ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ದೇವ ದೂತನನ್ನು எங்களுக்கு எல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது. ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತದೆ. எவ்வளவு பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, ಎಷ್ಟು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಪಟ್ಟರು ಪರವಾಗಿಲ್ಲ. நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ. எங்க சபையில சொல்லி இருக்கிறேன், ನಾನು ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. அதனால ஆசீர்வாதமான உபதேசத்தை நான் கொண்டு போகிறது இல்ல. ಆಶೀರ್ವಾದದ ಉಪದೇಶ ನಾನು ತಂದಿಲ್ಲ. பாவத்தை விட்டு விலகுவாயானால், ನೀನು ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಸರಿದರೆ, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால், ಯೇಸುವನ್ನು ನೀನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ, தீமை விலகிடுங்க, ಹಾಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಹೋಗಿ நன்மை உண்டாகும். ಒಳ್ಳೆಯದು ಉಂಟಾಗ್ತದೆ. பிரசங்கி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ಪ್ರಸಂಗಿ ಸುಂದರವಾಗಿ ஒரு ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜೀವದಿಂದ ಇರುವ ತನಕ, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாள் 70 வருஷம், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಯುಷ್ಕಾಲ 70 ವರ್ಷ.
எதை 80 சொல்லிட்டாங்களா? அப்புறம் சொல்லணுமா? ಇಲ್ಲ ಅದು ವಸನ தமிழ் அப்படி மாறியல. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், ಬಲ ಹೆಚ್ಚಿದರೆ 80 ವರ್ಷ, அதற்கு மேன்மை ஒன்று இருக்குது பாருங்க. ಅದರ ಒಂದು ಮೇಲೆ ಒಂದಿದೆಯಲ್ವಾ, வருத்தமும் சஞ்சலமுமா. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟ ಆಡಂಬರಗಳೇ ಅದು ಎಂಬುದಾಗಿದೆ. வருத்தம் சஞ்சலம்லாம் நமக்கு வராது. ಈ ಕಷ್ಟ ಆಡಂಬರಗಳು ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. வரும், ಬರ್ತದೆ, போயிடும். ಅದು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. வரும், ಬರುತ್ತೆ, ஆனா வராது. ಆದ್ರೆ ಬರಲ್ಲ. நம்ம எதிர்பார்த்தனா ನಾವ್ ಎದುರು ಮಾಡಿದ್ರೆ வர மாதிரி இருக்கும், ಬರ ರೀತಿ ಇರುತ್ತೆ. வருவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ಬರುವುದಕ್ಕೆ ಆತನ ಅನುಮತಿ, பரலோகம் அனுமதிக்காது. ಪರಲೋಕ ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. அதனால உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை செய்யணும். ಆದುದರಿಂದ ಜೀವ ಇರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಬೇಕು. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ಜೀವದಿಂದ ಇರುವ ದಿನವೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. களிப்பை உண்டாக்கவே சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ಹರ್ಷ ಉಲ್ಲಾಸಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ஓசை உள்ள கைத்தாளம் எழும்பும்படியாக கர்த்தர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். ಆ ಚಪ್ಪಾಳೆಯ ಒಂದು ಶಬ್ದದೊಟ್ಟಿಗೆ ಏರುವುದಕ್ಕೆ ಕರ್ತನ ಸಭೆಯನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. பேரோசை உள்ள கைத்தாளம் முழங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಅಲ್ಲಿ ಚಪ್ಪಾಳೆಯ ಧ್ವನಿಯೊಟ್ಟಿಗೆ ಎದ್ದೇಳಬೇಕು ಸ್ವರ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಹೇಳ್ತಾನೆ. சபைக்கு வரவங்க ಸಭೆಗೆ ಬರುವವರು நிறைய பேர் கை கொண்டு வர மாட்டாங்க. ತುಂಬಾ ಜನ ಕೈ ತರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಹೌದಾ? ஆமென். நிறைய பேர் கை இல்ல. ತುಂಬಾ ಜನರ ಕೈ ಇಲ್ಲ. நான் முதல்ல சொன்னேனே. ನಾನೇ ಮೊದಲೇ ಹೇಳದ್ನಲ್ಲ. சரி பரவாயில்ல, எங்களுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ಸರಿ, ನಮ್ಗೇನಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. கைத்தாளத்தை எதிர்பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரே. ಆ ಕೈ ತಪ್ಪಾಳೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ಕರ್ತನಿದ್ದಾನಲ್ಲ, ஏன் அவருக்கு அதை வச்சு மகிமைப்படுத்த கூடாது? ಆತನಿಗೆ ಯಾಕೆ ಅದರ ಮುಖಾಂತರ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಬಾರದು? எனக்கு சில நாளுக்கு முன்னாடி ನನಗೆ ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ இந்த கையில மைக் பிடிச்சா, ಈ ಕೈಯಲ್ಲಿ ಮೈಕ್ ಅನ್ನು ಹಿಡಿದ್ರೆ, இந்த மைக்கை எடுத்துட்டு ಈ ಮೈಕ್ ಅನ್ನು ತೆಗೆದು இந்த கையை நான் தள்ளி கொடுக்கணும். ಈ ಒಂದು ಕೈ ಒಂದು ನನಗೆ அப்பதான் கை ಸಪೋರ್ಟ್ கொஞ்சம் ಬೇಕು. அப்படி போகும். ಆ ಕೈ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೆ. எல்லாம் அங்க போலாம் இங்க போலாம். நாங்க வீட்டுல டாக்டர்கிட்ட அங்க போய் பார்க்கணும் இங்க போய் பார்க்கணும். நாங்க ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நீவனு நாங்க ಒಂದೇ ಒಂದು நீவனு நாங்க அப்படி ಅದು ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಹಚ್ಚಬೇಕು ಅಂದ್ರು. நான் ஜெபம் பண்ணேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஆண்டவர் ஒரு நாள் காலையில ஜெபம் பண்ணிருக்கும் போது விடிய காலை சொன்னாரு, ದೇವರು ಒಂದಿನ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಹೇಳಿದನು, ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, ತುಂಬಾ ನೋವ್ತಾ ಇದೆ ದೇವ್ರೆ, ಡ್ರೈವ್ பண்ண முடியல, ಕೈ ಹಿಂಗ್ ಮೇಲಕ್ಕೆ ரொம்ப ಮಾಡ್ತಾ கஷ்டமா இருக்கு. ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ. ரெண்டு கை தூக்குனாரு. ಎರಡು ಕೈ ಎತ್ತು ಅಂದ್ರು. நான் சொல்ற வரைக்கும் கீழே போடக்கூடாதுனாரு. ನಾನು ಹೇಳ ತನಕ ಕೈ ಕೆಳಗಿಳಿಸಬಾರದು. 1 hour 15 நிமிஷங்க. 1 ತಾಸು 15 ನಿಮಿಷ பேசாம இருக்கிறாரு அவரு. ಕೈ ಮೇಲೆ ಹಾಗೇ ಇದೆ. கை கீழே போட சொல்லவே இல்ல. ಕೈ ಕೆಳಗಡೆ ಹಾಕ ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. நானும் கையை தூக்கி வச்சு ஜெபமணி அந்த மணி நேரம் முடிஞ்ச பிறகு கீழே போடினாரு. ನಾನು ಕೈನ ಮೇಲೆ ಎತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 1/4 ತಾಸಾಯ್ತು. ಆಮೇಲೆ ಕೈ ಕೆಳಗಡೆ ಹಾಕು. கீழே போட்டோம் பாருங்க, ಕೈ ಕೆಳಗಡೆ ಇಳಿಸ್ತೆ ನೋಡ್ರಿ, தன்ன போல மேல போயிட்டு வருது. ಕೈ ತಾನಾಗ್ ತಾನೇ ಮೇಲೋಯ್ತು. இதுவரைக்கும் அந்த வலி இல்ல. ಇದುವರೆಗೂ ನನಗ ನೋವೇ ಇಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவர் சொல்ல ஆகும். ಆತನ ನುಡಿದರೆ ನಡೆಯುತ್ತದೆ. அவர் சொல்ல அது ஆகும். ಆತನ ನುಡಿದರೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. ஆண்டவர் சொன்னதுதாங்க. ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳಿದಾಗೆ. இது சபையில தான் நடக்குது. ಇದು ಸಭೆಯಲ್ಲೇ ನಡೆಯುತ್ತದೆ. இது சபையில அந்த மாற்றம் வருகிறது. ಇದು ಸಭೆಯಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ತದೆ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ಕರ್ತನ್ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. புறஜாதி சொல்ல போறான், ಅನ್ಯ ಜನದವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கர்த்தர் இவர்களுக்குள் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்வானே. ಕರ್ತನು ಇವರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಯ ಜನಾಂಗದವರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ. சபைக்கு வரும்போது வந்த மாதிரியே போக கூடாது. ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಬಂದ ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಬಾರದು. வியாதி மாதிரியே வந்துட்டு வியாதியோட போக கூடாது. ರೋಗದಿಂದ ಬಂದು ರೋಗದಿಂದನೇ ಹಿಂತಿರುಗಬಾರದು. அதனாலதான் அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு அலங்கார வாசல்ல கொண்டு போய் வச்சிருவாங்க எல்லாத்தையும். ಆದ್ದರಿಂದನೇ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಸುಂದರ ದ್ವಾರದಲ್ಲಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಕೂರಿಸ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ஜெபம் பண்ண போனாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಹೋದ್ರು. 2 ಶಿಷ್ಯருங்க. ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರು. அந்த தாயின் கற்பத்தில் பிறந்த அணியிலிருந்து அவன் சப்பானியா இருந்தான். ಆ ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಜನಿಸಿದಾಗಿಂದ ಅವನು ಕುಂಟನಾಗಿದ್ದ. அவன் வளர்ந்ததே அந்த தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலாங்க. ಅವನು ಬೆಳೆದಿದ್ದೆ ಆ ದೇವಾಲಯದ ಸುಂದರ ದ್ವಾರದಲ್ಲಿ. அவன் எட்டி பார்த்தான். ಅವನ್ ಬಗ್ಗಿ ನೋಡ್ದ. அவங்க ஏதாவது கொடுப்பாங்களான்னு ஒத்து பார்த்தான். ಸರಿ, ಏನಾದ್ರೂ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ದ. அவங்க சீஷருங்க தானே. ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯನಿದ್ರಲ್ಲ, அவங்கிட்ட என்ன இருக்க போகுது? ಅವ್ರ ಹತ್ರ ಏನಿರ್ತದೆ?
அவங்க பார்த்தாங்க, ಅವ್ರು ನೋಡಿದ್ರು, தேவாலயத்திலே சபைகளிலே நடக்கிற அற்புதங்களை சொல்லுகிறேன். ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಅದ್ಭುತವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. பிரகாரத்தில் அந்த அற்புதம் நடந்துச்சு. ಪ್ರಕಾರದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ, என்னிடத்துல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, ನನ್ನ ಹತ್ರ ಇರುವಂತದ್ದು ಒಂದೇ ಒಂದು, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னா பாருங்க. ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆದಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பிறகு அந்த பகுதியில் அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. ಅದರ ನಂತರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಅಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. அதே காரியத்தை கர்த்தர் இங்கு செய்ய விரும்புகிறார். ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. யாராவது முடவன் இருந்தா கூட்டு வாங்க, எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லுங்களேன். ಯಾರಾದ್ರೂ ಕುಂಟರಿದ್ರೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ. இன்னைக்கு விசுவாசிங்க ஊழியம் செய்யறத மறந்துட்டாங்க. ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೀಗ ಸೇವೆ ಮಾಡೋದನ್ನ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க இல்ல, ನೀವಲ್ಲ, எங்க ஊர்ல ನಮ್ಮೂರಲ್ಲಿ ஊழியம் செய்யறது இல்ல, ಸೇವೆ ಮಾಡಲ್ಲ. நாமும் சொல்லி சொல்லி பார்த்தோம். ನಾವು ಹೇಳಿ ಹೇಳಿ ಹೇಳ್ದೋ. இரண்டாம் நிலை தலைமையர்கள் சொல்லி அவர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி எழுப்பியும் பார்த்தோம். ಆಮೇಲೆ ಅವ್ರನ್ನ ಒಂದು ಉತ್ಸಾಹ ಮಾಡಿ ಏನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿದ್ವಿ. காரியம் இந்த கடைசி நாள்ல நடக்குதுங்க. ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ರಿ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. நீ ஊழியம் செய்யலனா, ನೀನು ಸೇವೆ நீ ಮಾಡದಿದ್ದರೆ, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தலனா, ನೀನು ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡದಿದ್ದರೆ, நான் கொண்டு ஆத்துமாவை கொண்டு வந்து சபைக்கு தரேன் பிசாசு எழும்பிட்டாங்க இன்னைக்கு. ನಾನು ಸಭೆಗೆ ಆತ್ಮಗಳನ್ನು ತರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನ್ ಕೂಡ ಎದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. யார் மேலயாவது ஏறி உட்கார்ந்துக்கிறான். ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಹತ್ ಕುತ್ಕೊಳ್ತಾನೆ. அது நடுராத்திரில ஹூன்னு கத்துது. ಅದು ಅರ್ಧರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೂ ಹೂ ಅಂತ ಕಿರ್ಚಾಡುತ್ತೆ. குதிக்குது பெட்ல. ಆಮೇಲೆ ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಜಿಗಿದಾಡುತ್ತೆ. ஓடுது. ಆಮೇಲೆ ಓಡಾಡುತ್ತೆ. தலையை விரிச்சு விட்டுக்குது. ತಲೆ ಕೂದಲೆಲ್ಲ ಹಿಂಗೆ ಬಿಟ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ஏன்னா நம்மள தலை கட்டணும்ல, மயிரை பின்னி அப்படின்னு சொல்லி இருக்காரு. ಯಾಕಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಜಡೆ ಹಾಕೊಳ್ಬೇಕಲ್ಲ, அது பின்ன மாட்டேங்குது, முடியாது, ಆಗಲ್ಲ, ನನ್ಗಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. போய் கட்டி விட்டா கூட అంటే உதறி தள்ளிடுது. ತಲೆನ ಕಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಅಂತ ತಲೆ ಬಿಚ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ ಕೂದಲು. அது கொண்டு வருது, ಅದು ತರ್ತಾ சொல்லுது, ಅದು ಹೇಳುತ್ತೆ. அந்த நாயுடு நகர்ல ஒரு அல்லேலூயா போடுற ஒரு சபை இருக்குதுல, ಆ ನಾಯ್ಡು ನಗರದಲ್ಲಿ ಹಲ್ಲೇಲೂಯ ಹೇಳುವ ಒಂದು ಸಭೆ ಐತಲ್ಲ, அங்க ஒரு பாஸ்டர்மாமா இருக்கிறாங்கல, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟ್ರಮ್ಮ ಇದ್ದಾರಲ್ಲ, அங்க போனா போயிருவேன்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. நடக்கிறது இது. ಇದು ನಡೆಯುತ್ತದೆ. ஆத்துமாவை கொண்டு வருகிறான். ಆತ್ಮಗಳನ್ನು ತರ್ತಾನೆ. இங்க வந்தவனே சொல்லுது, ಇಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಹೇಳುತ್ತೆ, அங்க போக மாட்டேன்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ ಅಂತ இங்க ಹೇಳುತ್ತೆ. வந்து நான் போயிடுறேன்னு சொல்லுது. ಇಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ சொல்லுது. ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. அவன் ஆத்துமாவை கொண்டு வராங்க. ಅವನ ಆತ್ಮಗಳನ್ನು ತರ್ತಾನೆ. அவன் ஆத்துமாவை சபைகளுக்கு கொண்டு வரான். ಆತನ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಭೆಗೆ ஒன்பதாவது ஆண்டிலே கர்த்தர் செய்யக்கூடிய மகத்தான காரிய நன்மையான காரியத்திலே இந்த இடத்துல அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು, ಹೇರಳವಾದ ಜನರನ್ನು ಈ ಸಭೆಗೆ ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நடக்குமா நடக்காதா? ನಡೆಯುತ್ತದಾ ನಡೆಯಲ್ವಾ? நீங்க சொல்றத பார்த்தானாக்க எனக்கு பயமா இருக்குது. ನೀವು ಹೇಳುವುದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೆದರಿಕೆ ಆಗ್ತದೆ. நடக்கும், ಇದು ನಡೆಯುತ್ತದೆ, நடக்கும், ಇದು ನಡೆಯುತ್ತದೆ. இந்த வீதியில பிசாசின் நடமாட்டம் இல்லாதபடி கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய நடமாட்டமாக கர்த்தர் ಈ மாற்றுவார். ಬೀದಿಯಲ್ಲಿ ಸೈತಾನ ನಡೆಯದಂತೆ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧ ಜನರ ನಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. அந்நிய கிரியைகளுக்கு சபை வழியாய் போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். ಅನ್ಯ ಕ್ರಿಯೆಗಳು ಸಭೆಯ ಮಾರ್ಗದಿಂದ ಹೋಗುವುದಕ್ಕೆ ದೇವರ ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. இயேசு கதரை நாட்டுக்குள்ள போகும்போது காலம் வரும் முன்ன என்னை வேதனைப்படுத்த வந்து விட்டீரா என்று கதறின கூக்குரலின் சத்தம் இந்த கிராமத்திலே கேட்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ಯೇಸು ಗದರಿನರ ಸೀಮೆ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ದಿನ ಕಾಲವು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದುಬಿಟ್ಟಿಯಾ ಅನ್ನುವಂತ ದಿನಗಳು ಇಲ್ಲಿ ಬರ್ತದೆ. இதுக்கு தான் கர்த்தர் சபையை இந்த 9வது ஆண்டிலே பிரவேசிக்க செய்கிறார். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ಕರ್ತನು ಈ ಸಭೆಯನ್ನು 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. புதிய காரியத்தை கர்த்தர் சபைகளுக்கு செய்ய போகிறார். ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನು ಸಭೆಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. பழசு எதுவுமே இருக்க போறதில்ல. ಹಳೇದ್ ಯಾವುದು ಇರಲ್ಲ. பழையவைகள் கழிந்தன, ಹಳೇದೆಲ್ಲ ಹೋಯ್ತು. புதியவைகள் என்ன செய்தது? ಹೊಸದೆಲ್ಲ ಏನಾಗ್ತದೆ? பழையவெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. ಎಲ್ಲ ಹಳೇದೆಲ್ಲ ಹೋಯ್ತು. மறைஞ்சிட்டுல, ಮರೆಯಾಯ್ತು ಅಲ್ಲ, ஒளிஞ்சிருச்சு. ಹೋಯ್ತು. இந்த வருஷ வாக்குத்தத்தத்துல சொல்லும் பொழுது ಈ ವರ್ಷ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಳುವಾಗ அந்த பழைய மனுஷன் ಆ ಹಳೆ ಮನುಷ್ಯ அழிஞ்சிட்டானா, ಆ ನಾಶವಾಗ್ಬಿಟ್ಟ. புறம்பானவன் அழிஞ்சிட்டானா, ಆ ಹಳೆಯಾದವನು ನಾಶವಾಗ್ಬಿಟ್ಟ. புதுசா ஒருத்தன் வரானா. ಈಗ ಹೊಸದಾಗಿ ಒಬ್ಬ ಬರ್ತಾನೆ. அவனை நாளுக்கு நாள் கர்த்தர் புதுதாக்க போறாரு. ಅವನನ್ನ ದಿನೇ 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 ಕರ್ತನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. இதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. ಇದಕ್ಕಾಗಿಯೇ ಕರ್ತನ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುವುದು. பழச பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, ಬರೀ ಹಳೇದನ್ನ ಆಡುವುದಕ್ಕಲ್ಲ.
அதனால ಆದುದರಿಂದ எல்லாம் புதுசா மாறுங்க, ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಬದಲಾಗ್ರಿ, புதிய காரியங்களை செய்யுங்க. ಹೊಸ ಕಾರ್ಯನ ಮಾಡ್ರಿ. புதிய பார்வை இருக்கட்டும், புதிய பேச்சு இருக்கட்டும், புதிய சிந்தை இருக்கட்டும், புதிய நடக்கை இருக்கட்டும், புதிய திட்டம் இருக்கட்டும், புதிதாக எல்லாம் மாறட்டும். ಹೊಸ ದೃಷ್ಟಿಕೋನ, ಹೊಸ ಮಾತು, ಹೊಸ ಯೋಚನೆ, ಹೊಸ ಚಿಂತನೆಗಳನ್ನ ಇರಲಿ. புது புடவை, புது சட்டை, புது பேண்ட் ஷர்ட் மாத்திரம் புது வருஷத்துக்கு வாங்க தெரியுதுல. ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೊಸ ಶರ್ಟು, ಹೊಸ ಸೀರೆ, ಹೊಸ ಬಟ್ಟೆ ತಗೊಳಕ್ ಗೊತ್ತಲ್ವಾ? ஏன் புதுசா எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது? ಯಾಕೆ ಹೊಸದಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಾರದು? கொஞ்சம் எழுந்து நிப்போம். ಸ್ವಲ್ಪ ನಾವೆದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. பாடா முடிஞ்சிச்சு. ಅಪ್ಪ ಮುಗೀತಲ್ಲ. இல்ல இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி திருப்பி. ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು. நான் இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. ನಾ ಇನ್ನ ಪ್ರಸಂಗನೇ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಲ್ಲ. வாழ்த்து தான் சொல்லி இருக்கிறேன். ಮಾತನ್ನಷ್ಟೇ ಹೇಳಿದ್ದೇನೆ. கண்களை மூடி ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கர்த்தரை நோக்கி ಕರ್ತನ ನೋಡಿ முடிஞ்ச ரெண்டு கரத்தை விரித்து, ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಎರಡು ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ, ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக விரித்து, ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಎತ್ತಿ. கொஞ்ச நேரம் கை வலிக்கத்தான் செய்யும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೈ ನೋವಾಗುತ್ತೆ. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய ಒಂದು போகிறார். ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನ ಮಾಡ್ತಾನೆ. பரிசுத்தவான்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது அற்புதங்கள் நடக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ಪರಿಶುದ್ಧ ಜನರು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತುವಾಗ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಂತ ದಿನಗಳು. கரங்களை உயர்த்தும் பொழுது ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறதான இந்த 9வது ஆண்டு, ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತುವಾಗ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ 9ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ 8 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போகிறார். 8 ವರ್ಷಗಳು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕರ್ತನ. தேவனுடைய உன்னத நாமம் இந்த நாளில் மகிமைப்பட போகிறது. ದೇವರ ಉನ್ನತ ನಾಮ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಲಿಕ್ಕಿದೆ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಹೇಳಿ, ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ದೇವರೇ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ, நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ದೇವರೇ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ, பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಒಳ್ಳೆಯದು ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಸಂಚರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ நன்மை ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಳ್ಳೆಯದು நன்மை ಉಂಟಾಗಲಿ. நன்மை 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 எல்லாருடைய வாயில வரட்டும். ಎಲ್ಲರ ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ಬರಲಿ, ಎಲ್ಲರುடைய வாயில ಒಳ್ಳೆಯದು, நன்மை ಒಳ್ಳೆಯದು, வரட்டும். ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ. நன்மையை சொல்லும் பொழுது தீமை விலகுகிறது. ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯದು ಹೇಳುವಾಗ ಕೆಟ್ಟದ್ದು ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತದೆ. நன்மை சொல்லும் பொழுது வைராக்கியங்கள் விலகுகிறது. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳುವಾಗ ವೈರಾಗ್ಯಗಳು ತೊಲಗಿ நன்மை ಹೋಗುತ್ತದೆ. சொல்லும் பொழுது பெருமை மாறுகிறது. ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲ ಜಂಬ ಹೆಮ್ಮೆ. நன்மை என்று சொல்லும் பொழுது பொறாமை ஓடி ஒளிகிறது. ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲ ಗರ್ವದ ಕಾರ್ಯಗಳು ಓಡಿ நன்மை ಹೋಗುತ್ತದೆ. சொல்லும் பொழுது வறுமை ஒளிகிறது. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ದರಿದ್ರಗಳು ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತೆ. நன்மை சொல்லும் பொழுது மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்த ஆரம்பிக்கிறார். ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕರ್ತನು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಉನ್ನತ இனி ಸ್ಥಾನಕ್ಕೆ தீமை ಎತ್ತಾನೆ. அல்ல, ಇನ್ನು ಕೆಟ್ಟದಲ್ಲ, தீங்கு அல்ல, ಇನ್ನು ಕೆಟ್ಟದಲ್ಲ, துன்பம் அல்ல, ಇನ್ನು ಕಷ್ಟ ಅಲ್ಲ, துயரம் அல்ல, ಇನ್ನು ದುಃಖ ಅಲ್ಲ, கண்ணீர் அல்ல, ಕಣ್ಣೀರಲ್ಲ, நிந்தை அல்ல, ನಿಂದನೆ ಅಲ್ಲ, ஏமாற்றம் அல்ல. ಮೋಸ ಅಲ್ಲ. நம்மை பரலோகம் பார்த்து கொள்ள போகிறது. ಎಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು நம்மை ಹೊಸದಾಗಿ பரலோகம் பார்த்து கொள்ள போகிறது. பரலோகம் நம்ம ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, பரலோகம் என்னை பார்த்து கொள்ள போகிறது. ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ பரலோகம் ಹೇಳಿ, என்னை ಪರಲೋಕ நடத்த ನಮ್ಮ போகிறது. ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಪರಲೋಕ ನಮ್ಮ பரலோகம் ನಡೆಸುತ್ತದೆ. பரலோகம் ಪರಲೋಕ, பரலோகம் ಪರಲೋಕ, பரலோகம் ಪರಲೋಕ. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். ದೇವರೆಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ತಾನೆ. பெரிய மாற்றம் வரப்போகிறது. ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. குடும்பத்திலே மாற்றம், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம், ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, வேலை ஸ்தலத்திலே மாற்றம், ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, படிக்கிற நிலைகளிலே மாற்றம், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. பூரணமான ஒரு நிலைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ಪೂರ್ಣವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಕರ್ತನ ನಮ್ಮ ನಡೆಸ್ತಾನೆ. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக பதிலளிக்கிறவராய் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ಆತನು ಹಿಂಸೆ ಕಷ್ಟಕ್ಕೆ ಗುರಿಯಾದಂತ ದಿನಗಳಿಗೆ ಸರಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக அவர் வந்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಹಿಂಸೆಗೊಳಗಾದವರ ನ್ಯಾಯವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸದೆ ಯಥಾರ್ಥವಾಗಿ ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಆತನ ಹತ್ತಿರದಲ್ಲಿಯೇ ಇರ್ತಾನೆ. கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க ಕರ್ತನ விரும்புகிறார். ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. திருச்சபை போதகர் குடும்பத்தை கர்த்தர் ಈ ஆசீர்வதிப்பாராக. ಒಂದು ಸಭೆಯ ಬೋಧಕರ ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಈ ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. குறைவே நாம் காண்பதில்லை, ಇನ್ನು ಕೊರತೆಯನ್ನು ನಾವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. எல்லாம் நிறைவாக கர்த்தர் மாற்றிவிட்டார். ಎಲ್ಲ
ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲ நிறைவாக கர்த்தர் மாற்றி ಎಲ್ಲ விட்டார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕರ್ತನ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அவர் ஒருவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ಆತನೊಬ್ಬನಿಗೆ ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ಆತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ஆமென்.